ஹலோ வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். வாங்க நீங்கள் நான் உலகம் சுற்றலாம் யூடியூப் வீடியோ சேனல் செந்திருக்கு மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மட்டன் சுக்கா வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? டேஸ்ட்டு வீட்டில் இவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சியா? எனக்கு திட்லி இல்லை. ஸோ அந்தளவுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே ஒரு சந்தோஷம், ஹாபி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து புதுசான ஒரு வீடியோ போடுறோம். லாஸ்ட் டைம் பூரி கட்ட கத்திலாம் இருந்துச்சு, இந்த தடவை எதுவுமே இல்லை. என்னடா இது இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன்னு ஒரு இதாக இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். தந்தூரி சிக்கன்னா சேம் தந்தூரி பாட்டில் வச்சு நம்ம குக் பண்ண போகிற கிடையாது. அந்த குக்கிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு மேரினேஷன் எல்லாமே சேம். பட் இதை வந்து நம்ம இன்னைக்கு அவனில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஹோட்டல்லாம் எப்படி அப்படின்னா அந்த கம்பியில் குத்தி சிக்கனை மேரினேஷன் பண்ணி அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தந்தூரி பாட்டில் வச்சுட்டு குக் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாக நம்ம அதை மேரினேஷன் பண்ணி சேம் அதே மேரினேஷன் ரெசிபி தான். ஸோ அதை பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். செம்ம டெலிசியஸாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க சிக்கன்லாம் இப்படி தான் வருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பேக்கெட்டில் தான் வரும். ஆக்சுவலி எல்லாமே வந்து செல்ஃப் லைஃப் இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நம்ம இந்த சிக்கனை தான் நம்ம இன்றைக்கி தந்தூரி சிக்கனை நம்ம குக் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும். நம்ம இந்த சிக்கன் எடுக்கலாம். இதுதான் இப்போ இந்த சிக்கனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 328 கிராம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படின்னா வித் ஸ்கின்னோட தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் ஒரீஸ் கிடையாது. லெட்ஸ் கோ. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி சிக்கன் இருக்கும். இந்த சிக்கனில் வந்து ஆல்ரெடி எல்லாமே சேம் அந்த ஸ்கின்னோட தான் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. க்ளீன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இதில் தேவையில்லாத ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹேர்ஸ் எல்லாம் நம்ம கையிலேயே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் க்ளீன் ஆயிடுச்சு நீட்டாக. ஸோ இது நம்ம ஸ்கோரிங் பண்ணோம். சைடில் இந்த ஃபேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்கோரிங் அப்படின்னா லைன் அவ்வளோதான். இந்த சிக்கன் இப்போ நான் இங்கே எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த விங்ஸில் 2 ஸ்கோரிங் பண்ணிடுங்க. இது ஸ்கோரிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மேரினேஷன் கரெக்டாக உள்ளுக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அதே போல் இங்கேயும் ஸ்கோரிங் பண்ணிவிடுங்க. அப்போ மேரினேஷன் வந்து ஈவனாக உள்ளுக்குள்ளே போகும். ஸோ லெக்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதே போல் பேக்கில் பண்ணிவிட்டு பேக்கில் இப்படி திருப்பிட்டு பேக்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்கோரிங். நம்ம இந்த ஸ்கோரிங் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேரினேஷன் வந்து ஈவனாக உள்ளுக்குள்ளே இறங்கும். அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஸ்கோரிங் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் ஸ்கோரிங் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும் சிக்கனில். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ தனியாக பிளேட் போட்டு வச்சோம். மசாலா ஸ்மெல் பண்ணிங்கனாவே இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராடினரி கொடுக்கும். இதில் நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இதுதான் சீக்ரெட். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் கரம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தந்தூரி சிக்கனுக்கு தேவையான கரம் மசாலா வந்து இதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. க்ரீன் சில்லி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொரியாண்டர், அப்புறமா வந்து
coriander powder plus red chili powder and turmeric powder. அப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் சிந்தட்டிக் ஃபுட் கலராக இருந்தாலும் வந்து இட்ஸ் நல்லதில்லை, முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். இது நார்மல் ரெட் சில்லி பவுடருங்கனால கலர் வராது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெமன் ஜூஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் ஆயில், சால்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா, அது இல்லாமல் வந்து கார்டு தான் மெயின் பார்ட்டு. அப்படின்னா நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ வந்து ஓவர் நைட் ஹேங் பண்ணி வைக்கணும். ஹேங் பண்ணுறப்போ என்ன மஸ்லின் கிளாத்தில் உங்களுக்கு கார்டு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அப்படி பண்ணுறாங்க. பட் நம்மகிட்ட இங்கே டர்க்கிஷ் கார்டு இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே. அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வேறு எதுவும் கிடையாது. நம்ம இதில் பிளாக் சால்ட்டு யூஸ் பண்ணணும், பட் பிளாக் சால்ட் எங்கிட்ட இல்லாதனால யூஸ் பண்ணல நான். நீங்கள் வேணும்னா பிளாக் சால்ட் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி கம்பல்சரி பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுவாங்க, நான் இங்கே யூஸ் பண்ணல, அவ்வளோதான். ஓகே, நம்ம போய்ட்டு இப்போ மேரினேஷன் இதெல்லாம் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பவுலில் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க. சால்ட், ஸ்வீடனில் இருக்க சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சால்ட் வந்து இறங்காதுங்கிறனால தான் இவ்வளோ சால்ட்டை நான் போடுறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட வந்து மசாலா நம்ம அரைச்சி வச்சது மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொன்னல, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எக்ஸப்ட் வந்து பிளாக் சால்ட் கிடையாது, அப்புறம் வந்து மஸ்டர்ட் பேஸ்ட் நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம வந்து மேரினேஷன் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது கூட வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சிக்கன் மேலே அப்ளை பண்ணுங்க. சிக்கன் அந்த ஸ்கோரிங்கான இடத்துல, மற்றபடி உள்ளுக்குள்ள சிக்கனுக்குள்ளே எல்லாமே நம்ம ஈவனாக அப்ளை பண்ணோம். ஒவ்வொரு இடத்துலையும் மைன்யூட்டாக இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட டைம் கொடுக்கணும், ஊறணும், அதாவது அப்சர்வ் ஆகணும். ஸோ அதனால் டைம் எடுக்கும். பரவாயில்ல, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நைட்டே வந்து மேரினேஷன் இதை பண்ணி வச்சுருவாங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் வரைக்கும் வந்து அது அந்த அப்சர்விங்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ டேஸ்டியாக வருது. ஸோ நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணுவோம். ப்ரீஹீட்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 200 சென்டிகிரேட்டில் வச்சுக்கோங்க டெம்பரேச்சரை ப்ரீஹீட்டில். ஸோ பண்ணிட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் உள்ளுக்குள்ள வச்சதுக்கப்புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் டவுன் பண்ணி 165 கொண்டு வந்துருங்க. போத் சைடு நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுறப்ப தான் வந்து ஈவனாக வந்து சிக்கன் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 40 to 45 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். செம்ம டெலிசியாக. ஸோ இடையில நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். உங்ககிட்ட குக்கிங் தெர்மாமீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதே போதும் உள்ளுக்குள்ள குக் ஆகிடுச்சுலாம் செக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, 45 மினிட்ஸ் நீங்கள் அப்சைட் டவுன் டர்ன் பண்ணணும். இடையில வந்து ஸ்கின் ரிமூவ் ஆகிடுச்சு, போன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கூட குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப்ல போக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளட் ஊஸ் அவுட் ஆகுது என்னன்னு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வாங்க போகலாம். ஸோ அந்த மேரினேஷன் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன்ல, அந்த மேரினேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணிட்டேன். எங்கே வந்து ஸ்கோரிங் பண்ணணும் அந்த இடத்துலலாம் வந்து மெயினாக இன்னும் ஜாஸ்தி அப்ளை பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டடாக இருக்குது. ஸோ நம்ம இதில் உள்ள வச்சிடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். தந்தூரி சிக்கன் எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சா? எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் குக் பண்ணுங்க. யூ ஆல்சோ பெஸ்ட் செஃப், டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ வீட்டில் இருக்கவங்களை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை டு யூஸ் த பிளாக் சால்ட், தட்ஸ் அத்தன்டிக் ஒன். ஆக்சுவலி நீங்கள் பிளாக் சால்ட் யூஸ் பண்ணலாம், பட் ட்ரை டு டோன்ட் யூஸ் த ஃபுட் கலர். மை அட்வைஸ், ஏன்னா ஃபுட் கலர் வந்து இட் காஸ் so many health problem to your body. So please try to don't use a food color. And ஏன்னா வீட்டில் இருக்கவங்க நம்ம ஃபேமிலிங்க,
நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணாங்க. ஹோல் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி வாங்கி நீங்களே பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கலர் அமேசிங்காக வரும். இதை விட நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதாவது கல்மி கபாப் இருக்குது, தங்கடி கபாப் இருக்குது, அது இல்லாமல் வந்து ஹரியாலி கபாப், அது க்ரீன் கலரில் வரும். கம்ப்ளீட்லி வந்து அது க்ரீன் சில்லி, கொரியாண்டர், மின்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது இந்த வீடியோவும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை விட சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் செந்தில்குமார் ராஜா. இணைந்திருங்கள். வாங்க நீங்கள் நான் உலகம் சுற்றலாம் யூடியூப் சேனலில். லவ் யூ ஆல். பாய்.